அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை வந்து உங்கள் குழந்தைகளோட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் டீச்சிங் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக நான் இந்தியாவிலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நிறைய பேர் என்கிட்ட சஜெக்ஷன் கேட்பாங்க, எந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்தலாம், இல்லை என்ன கோர்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் என்கிட்ட எப்பயும் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் சொல்கிற ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆணித்தரமாக நான் சொல்லுவேன், படிக்கிற குழந்தை எங்கே இருந்தாலும் படிக்கும். அது வந்து எவ்வளோ பெரிய ஸ்கூலு, இல்லை சின்ன ஸ்கூலா, இல்லை தமிழ் மீடியமா, இல்லை இங்கிலீஷ் மீடியமா, இல்லை அமெரிக்காவில் படிக்குதா, லண்டனில் படிக்குதா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. படிக்கிற குழந்தை எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் படிச்சிடும். அதுக்கப்புறம் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை கண்டிப்பாக இருக்கும். அதை பேரண்ட்ஸான நம்ம தான் தேடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 1 லிட்டர் பாட்டிலில் நான் உதாரணமாக சொல்லுவேன். 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தான் தண்ணி ஊற்ற முடியும். 1.5 லிட்டர் நீங்கள் ஊற்ற பார்த்தீங்கன்னா அது வழிஞ்சு தான் வெளியே வரும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு நியூஸ். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஷாக்காக இருந்தனால தான் நான் வந்து போன வீடியோவில் அந்த ஒரு டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் பேரண்ட்ஸுக்கு. என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கலாங்களாம். இது வந்து நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டு குழந்தைங்க அந்த இதில் வந்து நான் சொல்கிறேன். எந்த ஸ்கூல் என்ன இது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து மார்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேச, ஐயோ இன்றைக்கி நான் போனால் மார்க்கு கம்மியாக இருக்குது, என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திட்டுவாங்க, எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு பிடிச்சது எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு போனோன்னே விளையாட விட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்கிறாங்க, எனக்கு இஷ்டமே இல்லாத ஒரு டான்ஸு கிளாஸுக்கோ, பாட்டு கிளாஸுக்கு, மியூசிக் கிளாஸுக்கும் மற்றவங்க போகிறாங்கன்னு என்னை வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பிரேக் டைமில் பேசிக்கிறதா சொன்னாங்க. இதை நான் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இதை தான் நான் வந்து சொல்கிறேன், நம்மெல்லாம் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம், தயவு செய்து நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம என்னெல்லாம் பண்ண முடியலைங்கிறத அந்த குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் அவங்க மேலே திணிக்காதீங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அதாவது என்னுடைய அப்பா அம்மா எப்பயும் எனக்கு எந்த ஒரு இதுவும் படிக்கிற விஷயமாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், அதை வந்து என்னுடைய விருப்பத்துக்கே அவங்க விட்டனால தான் அவங்க சுதந்திரம் கொடுக்கறத வந்து நான் வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம படிச்சுக்கணும். எங்கள் அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நல்லா படிச்சுக்கணும், நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அதை அழுத்தமாக கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம இப்போ குழந்தைகிட்ட நம்ம அப்படி சொல்கிறோம், இல்லை 100 மார்க் வாங்கணும். அப்படி நீங்கள் 100 மார்க் வாங்கினா, நான் பார்த்தா இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மக்கப் பண்ணி தான் படித்தோம், அதை வந்து என்னன்னே எங்களுக்கு தெரியாமல் தான் படித்தோம். ஏன்னா இப்போ இந்த நாட்டில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்க நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்ம ஊர்லேயும் இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செய்முறையாக, ஒரு ஆழமாக, ஒரு விருப்பமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து கற்றுக்கிறக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. அதனால தயவு செய்து குழந்தைகளோட விருப்பத்துக்கு, அதாவது அவங்க இஷ்டத்துக்கு நாங்கள் விடலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்களுடைய திறமை, எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எதில் அவங்க டீப்பாக அவங்க ஆர்வம் காட்டுறாங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு அது 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்லேயும் ஒரு குழந்தை டாப்பாக இருக்கணும்னா, அதை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கிளிப்பில்லை மாதிரி நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை எழுத 100 தடவைன்னா நம்மளே அறியாமல் அது மைண்டில் போய் ஒட்டிக்கும். அப்படிதானா வழியா அதை புரிஞ்சு அது மேலே விருப்பப்பட்டு அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ தயவு செய்து பேரண்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களோட குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு குழந்தைகிட்ட அவங்க பேசும்போது அவங்களுடைய விருப்பமாக என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைன்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர், நீங்கள் சேஃபாக ஒரு இதில் இருக்கணும், மாத சம்பளமாக பிரச்சனை இல்லை, அது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான்.
இருந்தாலும் அவங்களுடைய கனவுகளுக்கும் நம்ம வந்து வழிவிடணும். அது வந்து அவங்கள வந்து ஒரு கட்டத்துல அவங்கள வந்து மேம்படுத்தும். அதுக்கான கைடன்ஸ். ஓகே, நம்ம என்ன சொல்லணும் அப்டின்னா, குழந்தைங்க கிட்ட குழந்தைங்கங்கிறது நான் சொல்றது காலேஜ் எல்லாமே எல்லாரும் நான் வந்து இன்க்ளூடா தான் சொல்றேன். ஸோ அவங்க எல்லாத்துட்டயுமே பொதுவா வந்து ஓகே உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க வழி விடுறோம். ஆனா அத நீங்க வந்து சரியா செய்யணும். உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன். ஸோ நீ எனக்கு வந்து அத வந்து ப்ராப்பரா பண்ணு. அதுக்குண்டான புக்ஸ படிங்க. அதுக்குண்டான விஷயங்கள தேடுங்க. வேற வகையில உங்களுடைய கவனத்த வந்து இது பண்ணாதீங்க. அப்படிங்கிற விஷயத்த நம்ம கைட் பண்ணிட்டு இருந்தாவே போதும். அதனால குழந்தைகள வற்புறுத்தாதீங்க. அதுவும் பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க வந்து, அதாவது ஓரளவுக்கு வளர்ச்சீங்கன்னா தான். இல்ல அப்டின்னா அது உடைஞ்சு போயிரும். அந்த மரக்கிள சொல்லுவாங்க இல்லையா? ஓரளவுக்கு நீங்க வளர்ச்சீங்கன்னா, ரொம்ப வளச்சோம்னா அது உடைஞ்சு போயிரும். அந்த மாரி இப்ப இருக்கிற குழந்தைங்க அதனால தான் இந்த நாட்ல பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லிட்டு குழந்தைகளோட மனநிலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. இங்க வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு, அவங்களுடைய விருப்ப பாடம் அந்த மாரி தான் வந்து படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஆ நெறைய இருக்கு. நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து க என்ன கோர்ஸ் நம்ம சேர்த்தணும்னு நினைக்கிறோமோ, அத வந்து நம்ம இங்க பண்ண முடியாது. அவங்க எதுல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, அந்த கோர்ஸ் தான் அவங்க எடுக்க முடியும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள். அதாவது நம்ம ஊர்லயும் சரி, இங்கேயும் சரி, எல்லா இடத்துலயும் நல்லது, கெட்டது எல்லாம் கலந்திருக்கும். அதுல நல்ல விஷயங்கள எங்க இருந்தாலும் சரி, நம்மளுடைய அடிப்படையான நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அது குழந்தைக்கு தெரிஞ்சுக்கணும். அதுபடி நடக்கணும். அந்த பழக்கத்தையும், அந்த ஒரு சுய ஒழுக்கத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி.